கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தேர்தல் நடக்கும் பொழுது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், முக்கியமான வேட்பாளர்களுடைய சொத்து விவரங்கள் பற்றிய பட்டியல் நமக்கு கிடைக்க வரும். எல்லா வேட்பாளர்களுமே தங்களுடைய சொத்துகள் என்ன, கடன் என்ன, கடந்த ஆண்டு என்ன வருமானம் வந்திருக்கிறது, தாங்கள் என்ன படித்திருக்கிறோம், தங்கள் மீது என்ன வழக்குகள் நிலுவையில் உள்ளன போன்ற விவரங்களை கொடுப்பார்கள். அது எல்லாத்தையும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. சில ட்ரஸ்ட்ஸ் எல்லாம் சில என்ஜிஓ, சில பத்திரிகையாளர்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எல்லாரையும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலினுடைய சொத்து விவரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார் வேட்பாளர் தவிகவுடைய விஜய், இப்பொழுதைக்கு அவர் தான் தன்னை நிறைய பணம் வைத்திருப்பவராக காண்பிக்கிறார். மற்றவங்களாம் ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறாங்க தங்களை. அப்புறம் சீமான், நாம் தமிழர் கட்சி. நிச்சயமாக நம்ம இன்னும் பல பேரெல்லாம் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் சில அதிமுக மினிஸ்டர்ஸ் அல்லது ரொம்ப பணக்காரர்களாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி தகவல் கிடைச்சா கட்டாயமாக பார்ப்போங்க, அதை விட்டுற மாட்டோம். பல திமுக மினிஸ்டர்ஸ், அதில் பரம்பரை பணக்காரர்கள், நேற்றைக்கு பணக்காரர்களானவர்கள்னு யார் யாரெல்லாம் தகவல் கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா பத்திரிகைகள் அனலைஸ் பண்ணும்போது பார்ப்போம். இதற்கென்றே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலிஸ்ட் அனலைஸ் பண்ணும்பொழுது அந்த தகவலையும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவோம். முதல்ல தினமலரில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி பார்ப்போம். ஸ்டாலினிடம் சொந்தமாக கார் இல்லை, விஜயிடம் கடனாளியாக அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. நேற்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யக்கூடிய முதல் நாளில் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனுவோட சொத்து விவரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த தகவல் அவர் சொல்கிறாரு, இதை பார்த்துங்க. முதல்வர் ஸ்டாலினுக்கு கடந்த ஆண்டு 30.59 லட்சம் வருமானம் வந்திருக்கிறது. அவருடைய மனைவி துர்காவுக்கு 5.33 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு அவர் வருமான வரித்துறையில் தெரிவித்த அந்த படிவத்தை சேர்த்திருக்காங்க. ஸோ வருமானமாக முதல்வர் ஸ்டாலினுக்கு 30.59 லட்சம் தான். உங்களுடைய மனைவி துர்காவுக்கு வெறும் 5.33 லட்சம் தான். இதெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க, பிறகு பார்க்கலாம் நம்ம இதெல்லாம் பற்றி. கையிருப்பு ரொக்கம் எவ்வளவு இருக்குன்னா, முதல்வர் ஸ்டாலின் கையிருப்பு 10,000 ரூபாய். கேஷாக ஒரு 10,000 ரூபாய் தான் வச்சுருக்காரு. கேஷ்னா உடனே பாக்கெட்டில் இருக்கிற பணம் மட்டும் இல்லைங்க, ரொக்கமாக வங்கி கணக்குகளில் இருக்கக்கூடிய பணமும் சேர்த்து மொத்தமாகவே 10,000 ரூபாய் தான். மனைவி துர்காவிடம் 40,000 ரூபாய் ரொக்கம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதல்வரிடம் நகைகள் இல்லை, இதையும் கவனிச்சுங்க. அவர்கிட்ட தன்னிடம் நகையே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதில் வாட்சுகள் எல்லாம் அடக்கமா அப்படின்னு தெரியல. அவங்களுடைய மனைவியிடம் 720 கிராம் தங்க நகை, 720 கிராம்னா 90 பவுன், வெறும் 90 பவுன் தான் அவங்கள்ட்ட நகைகள், தங்க நகை இருக்குது. அது தவிர வைரம், வெள்ளி அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதாக அவர்கள் தெரிவிக்கலை. வேறு என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, 2 பேர் பேரிலும் கார், இருசக்கர வாகனம் உட்பட எந்த வாகனமும் இல்லை. முதல்வர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அரசுடைய கார் கொடுப்பாங்க. ஆனால் அவர் அரசின் காரில் தான் பயணம் செய்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா அசையும் சொத்துக்கள் இப்போ நம்ம பார்த்ததில் அவங்களுக்கு வீடு எதுவும் சொந்தமாக இல்லை. அதாவது தங்கக்கூடிய சென்னையில் வீடு எதுவும் அவங்களுக்கு சொந்தமாக இல்லையா. அசையா சொத்துக்கள்ங்கிறது அது இன்னும் பின்னாடி கொஞ்சம் வருது. அசையும் சொத்துக்கள்னால் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட், அது நிலம் அல்லது வீடாக இல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி முதல்வர் பேரில் 3.3 கோடி ரூபாய் இருக்குது. உங்களுடைய மனைவி பேரில் 1.32 கோடி ரூபாய் அசையும் சொத்துகள். இது மியூச்சுவல் ஃபண்டா ஃபிக்ஸட் டெபாசிட்டா அப்படிங்கிறது இன்னும் அனலைஸ் பண்ணால் தான் தெரியும். பட் ஃபிக்ஸட் டெபாசிட்னு வைத்து கொண்டோம் என்றாலே இதிலிருந்து வரக்கூடிய வருமானமே, ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமானம் வரும். சப்போஸிங் துர்கா மேயார் 1.32 கோடியை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் அதை விட அதிகமாக வரும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலே ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாலே அதுவே உங்களுக்கு சுமார் 10 கோடி வரைக்கும் வரும். ஆனால் பாருங்கள், அவங்க என்ன வருமானம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 10 லட்சம் வருமானம் வரும். அதாவது 1.32 கோடியை போட்டிங்கன்னா 8லிருந்து 10 லட்சம் வரும் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஆனால் அவங்க தனக்கு 5.33 லட்சம் ரூபாய் தான் வருமானமே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1.32 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
அந்த 1.32 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெறும் 5.33 லட்சம் தான் அவருக்கு வருமானம் வருதுன்னா இது வந்து கொஞ்சம் மோசமான இன்வெஸ்ட்மெண்ட். அவர் தன்னுடைய ஆடிட்டரை மாற்றுறது நல்லது, அல்லது தன்னுடைய நிதி ஆலோசகரை மாற்றுறது நல்லது. முதல்வருக்கும் அதே மாதிரி 3.3 கோடி ரூபாய் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபிக்ஸட் டெபாசிட்னா அதிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 24லேருந்து 30 லட்சம் ரூபா வரணும். அது தவிர அவர் முதல்வராக இருக்கிறார், அவருக்கு வந்து எம்எல்ஏ சம்பளம் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மொத்தமாகவே தனக்கு 30.59 லட்சம் தான் வருமானங்கிறாரு. அதுவும் எனக்கு என்னன்னு புரியல. அதை தவிர அவங்க வந்து விவசாய நிலம், குடியிருப்பு, கட்டடம், ஏன்னா முதல்வர் பேரில் அவர் சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு இருக்கா அப்படிங்கிறது தெரியல, அவர் இப்போ வசிக்கிற வீடு யாருடையதுன்னு தெரியல, ஆனால் கட்டடம்லாம் வச்சுருக்காரு. முதல்வர் பேரில் 2.96 கோடி ரூபாய்க்கு விவசாய நிலம், குடியிருப்பு, கட்டடம்லாம் இருக்கான். அப்போ இது நிச்சயமாக சென்னையில் இருக்க முடியாது. ஏன்னா சென்னையில் மயிலாப்பூரில் 1000 ஸ்கொயர் ஃபீட் அல்லது இப்போ அவர் வசிக்கக்கூடிய இடத்துல வெறும் 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டே வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் ப்ரைஸு 3 கோடி ரூபாய்க்கு மேலே ஆயிடுது. ஓகே, அதோட விவசாய நிலம் அதுக்கெல்லாம் ஏதோ சில ஏக்கராவது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்னா, அது திருவாரூர் பக்கம் ஏதாவது திருக்கோளையில் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மொத்தமாகவே 3 கோடி தான் இருக்கு, நிலம், கட்டடம்லாம். மனைவி பேரில் 2.11 கோடி. அப்போ அது ப்ராபப்ளி அது ஒரு மயிலாப்பூர், அண்ணா நகர் அந்த மாதிரியான ஏதாவது சென்னையில் இருந்ததுன்னா அது வெறும் ஒரு 700-800 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ மொத்தமாக அவங்க 2 பேரையும் சேர்த்து 4.62 கோடி ரூபாய் அசையும் சொத்துகள், 5.07 கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 10 கோடிக்கு சற்றும் குறைவான 9.69 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்குது. எனக்கு இதில் நிறையா கேள்விகள் இருக்குது. இப்போ உங்கள் 90 பவுன் நகைன்னு சொல்கிறாங்க. இன்றைய மார்க்கெட் ப்ரைஸ் இன்றைக்கி இருக்கிற தங்கத்தோடைய விலையை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய நகை அப்படின்னு கொஞ்சம் டிப்ரிசியேஷன்லாம் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா கூட இது மட்டுமே 1 கோடி ரூபாய், இந்த நகை வேல்யூ மட்டுமே 1 கோடி ரூபாய். ஸோ இங்கே ஏதோ கொஞ்சம் இடிக்குது. அவரே ரொம்ப குறைத்து சொல்வது போல் எனக்கு தெரியுது. ஆனால் முதல்வர் தவறாக எதுவும் சொல்ல மாட்டார், அவருடைய ஆடிட்டர்கள் எல்லாம் சரியாக அவருக்கு உதவி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தாலுமே அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய வருமானம், அவருடைய அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய சம்பளம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு தெரியல, அது இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க அனலைஸ் பண்ணணும். 1973ஆம் ஆண்டு அரசியல் அறிவியல் சென்னை மாநில கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையில் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்திருக்கிறார். தனக்கும் தன் மனைவிக்கும் கடன்கள் இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்ற முறை 2021, இப்போ 2021 டேட்டாவையும் இதையும் வச்சு பார்த்தா பல விஷயங்கள் தெரியும். அதை நம்ம அடுத்து செய்வோம். இது இம்மீடியட் ஃபஸ்ட் ரியாக்ஷன். அப்போ அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவர் பேரில் 45 வழக்குகள் இருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். இப்போது வழக்குகள் ஏதும் இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். ஸோ அவர் முதல்வராக பதவியேற்ற உடனே முதல்ல என்ன நடந்ததுன்னா, காவல்துறை போய் அவருக்கு எதிர்த்தாப்பில் பதிவு செய்திருந்த 45 வழக்குகளையும் வாபஸ் வாங்கி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கு. அது நன்றாக இயங்கி இருக்கிறது காவல்துறை அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். அடுத்து விஜய் ஒட்டுமொத்தமாக 643 கோடி ரூபாய் சொத்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. பெரம்பூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்புமனுவோட இதே தான் அடுத்து அவர் இன்னைக்கு இல்லாமல் நாளைக்கு திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதும் இதே தான் டேட்டாவை தருவார். அதனால் இதை பார்த்தாலே போதும். அதன்படி என்னென்னா, இவருக்கு கடந்த ஆண்டு 184.53 கோடி ரூபாய் வருமானம் வந்ததாக வருமான வரி கணக்கு சமர்ப்பித்துள்ளார். அவர் கையில் 2 லட்சம் ரூபா கேஷ் இருக்கான். அவருடைய எஸ்ட்ரேஞ்சு ஒய்ஃப், ஏன்னா அவருக்கும் அவர் மனைவிக்கும், அவங்க மனைவி விவாகரத்து கோரி அவங்க மனு போட்டிருக்காங்க. இதுக்கான தேவையான டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது இந்த ஃபைலிங்க்கு. அவங்க மனைவியிடம் கையில் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இப்போ கார்கள், விஜய் ரொம்ப ரொம்ப அருமையாக டிவிஎஸ் எக்ஸல் வாகனம் அவருடைய டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு வேலை வாங்கி கொடுத்துருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு என்னென்னலாம் வச்சுருக்காருன்னு பாருங்கள். 80.54 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள BMW கார். என்னுடைய கெஸ் இது டிப்ரிஷியேட்டட் வேல்யூ, அது வாங்கின வேல்யூ அதிகமாக இருந்திருக்கும். அது ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இந்த போன்ற டிப்ரிஷியேட்டபிள் சொத்துகள், அந்த தேய்மானமாகக்கூடிய சொத்துக்களுக்கு எவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது தேய்மானத்தை சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். கரண்ட் வேல்யூ 80.54 லேக்ஸ் ஒரு BMW கார், 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு BMW கார், 3.01 கோடி ரூபாய் மதிப்புள்ள டொயோட்டா கார்,
அப்புறம் 1.63 கோடி ரூபாய் மதிப்புள்ள டொயோட்டா கார். இது என்ன டொயோட்டா காரே இப்படி வந்துக்கிட்டே இருக்குது? யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து பின்னூட்டத்தில் போடுங்க. 1.63 கோடி ரூபாய், 3.01 கோடி ரூபாய்க்கெல்லாம் டொயோட்டா கார் கொடுக்குறாங்களா? அது என்ன காராக இருக்கும் பிராண்ட் அப்படின்னு சொல்லுங்கப்பா. 5.35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாருதி சுசுக்கி. அது சென்டிமெண்டல் வேல்யூக்காக வச்சுருப்பார். ப்ராபப்ளி அவர் வந்து முதல் சினிமா நடித்தப்போ கிடைச்ச பணத்தில் ஒரு வேளை வாங்கின காராக இருக்கும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த டிவிஎஸ் எக்ஸல், அது ஒரு 67,400 ரூபாய் மதிப்பிலான டிவிஎஸ் எக்ஸல் வச்சுருக்காரு. இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுடைய மதிப்பை பார்ப்போம். 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள், 883 கிராம் தங்கம், அப்படின்னா கிட்டத்தட்ட 110 பவுன் தங்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே. மனைவி சங்கீதாவிடம் 2 கிலோ வெள்ளி, 3 கிலோ தங்கம், 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகைகள் உள்ளன. எனக்கு இது ஓரளவுக்கு பிலீவபிளாக இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க ஈவன் இவரே வந்து இவரோடது 600 லட்சம் கோடி மட்டும் நியாயமா அப்படின்ட்டு. பட் ஐயா, அட்லீஸ்ட் அவர் வந்து 600 கோடி அப்படின்னாவது சொல்கிறாருப்பா. அப்புறம் மொத்தமாக விஜய் பெயரில் 404.58 கோடி, மனைவி பெயரில் 15.51 கோடி என மொத்தம் 420.09 கோடி ரூபாய் மதிப்புக்கு அசையும் சொத்துகள் உள்ளன. இப்போ அகெயின் ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், அது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுங்க. இவை தவிர விவசாய நிலம், அடுக்குமாடி குடியிருப்பு, வணிக கட்டடங்கள் என விஜய் பெயரில் 220.15 கோடி ரூபாய் அசையா சொத்துக்களும், மனைவி சங்கீதா பெயரில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் உள்ளன. ஆனால் அவருடைய அசையா சொத்துக்களும் ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு வச்சுங்க. ஓகே. மொத்தமாக அசையும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 642.74 கோடி ரூபாய். பல்வேறு அறக்கட்டளைகளில் விஜய் அறங்காவலராக உள்ளார். இதோடைய அர்த்தம் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது இப்போதைக்கு விட்டுருவோம். மனைவி சங்கீதாவை இல்லத்தரசி என குறிப்பிட்டுள்ளார். அப்படின்னா அவங்களுக்கு செப்பரேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். லயலா கல்லூரியில் 1992 பிஎஸ்சி படித்த விஜய் பாதியில் நின்று விட்டதாகவும், அவருடைய ஒரு அந்த உண்மை உணர்வை நம்ம இங்கே பாராட்டணும். நான் பிஎஸ்சி படித்தேங்க, பாதியில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடன் எதுவும் இல்லை என்று வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். ஆனால் இன்னொரு சுவாரஸ்யமான விவரம் என்னென்னா, இவர் கடன் கொடுத்துருக்காரு. யாருக்குன்னா குடும்பத்தவர்கள் எல்லாருக்கும். தன்னுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவருக்கும் கடன் கொடுத்துருக்காரு. அவர் தந்தைக்கு 3.2 கோடி கடன் கொடுத்துருக்கிறாரு. கவனிக்க, அதை கிஃப்டாக கொடுக்கல, கடன் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் நம்ம வந்து என்னையா இது அப்பா அம்மாவுக்கு, பிள்ளைக்கு, பொண்டாட்டிக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்க அப்படின்னு இதை கேலியாக பேசலாம். பல நேரங்களில் உங்களுடைய அட்வைசர்ஸே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இதை கிஃப்ட் டீடாக கொடுக்காம இதை கடன் அப்படின்னு மார்க் பண்ணுங்கள். அப்போ கடன்னா நீ திருப்பி கொடு அப்படின்னு கத்தியை வச்சு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. சொந்தக்காரர்களுக்கிடையே கடனாக அதை ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால் நீங்கள் போய் தேவையில்லாமல் வந்து இந்த இடத்துல விஜயை சந்தேகிக்க வேண்டாம். அப்பாவுக்கு அதாவது கணக்கின்படி அப்பாவுக்கு 3.2 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு. அம்மாவுக்கு 87.12 லட்சம் ரூபாய் கடன். மனைவிக்கு 12.6 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு. மகனுக்கு 8.78 லட்சமும் மகளுக்கு 4.6 லட்சமும் கடன் கொடுத்திருக்கிறார். அப்புறம் கட்சியுடைய பொதுச்செயலர் புஷி ஆனந்துக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் இதெல்லாம் டாக்குமெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அடுத்ததாக சீமான் வந்து அவருடைய காரைக்குடி தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அவருடைய தகவல்களை கொடுத்துருக்காரு. கையிருப்பில் 50,000 ரூபாய் ரொக்கம் சீமானிடம். அவரது மனைவி கயல்விழியிடம் 35,000 ரூபாய் ரொக்கம் இருக்குது. சீமானிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹூண்டாய் கார், மனைவியிடம் 25 லட்சம் மற்றும் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கார்கள். இது என்ன பிராண்ட் அப்படின்னு போடலை. கூடவே நகைகள் இப்போ 19.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் 150 கிராம் தங்க நகைகள் சீமான்கிட்ட இருக்கான். அது சங்கிலி, மோதிரம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மனைவியிடம் 2.8 லட்சம் ரூபாய் மதிப்பில் 1600 கிராம் தங்க நகைகள் உள்ளன. 1600 கிராம் தங்க நகைக்கு 2.08 லட்சம் தப்பான நம்பராக இருக்குங்க. 1600 கிராம், இது பத்திரிகையில் இருக்கிறது அப்படியே நான் படிக்கிறேன். 1600 கிராம்னா 1.6 கிலோ. 1.6 கிலோனா 2 கோடி ரூபாய் இருக்கலாம். 2 கோடி ரூபாய் அது வந்து கரெக்டாக இருக்கும். 2.08 லட்சம்ங்கிறது தப்பு. 2.08 கோடி ரூபாய்ங்கிறது காரலேட் ஆகுது.
சீமான்கிட்ட வந்து கேஷாக அசையும் சொத்துக்களாக பேங்க்லையாக இருக்கும் 39.81 லட்சம் ரூபாயும், மனைவியிடம் 2.57 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் உள்ளன. இதெல்லாம் ரீசனபிள். அவங்க நல்ல பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தவங்க மனைவி, அதனால் அவங்கள்ட்ட சீதனமாக அவர்கள் பெற்ற பணம் இருக்கும். சீமான் பெயரில் அசையா சொத்துக்கள் எதுவும் இல்லை. இப்போ சீமானுக்கு வந்து கட்டடம், வீடு, நிலம் அப்படின்னு எதுவும் கிடையாது. மனைவி பெயரில் 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் உள்ளன. மொத்தமாக சீமான் மற்றும் அவரது மனைவி பெயரில் 3,83,88,680 ரூபாய் அசையும் அசையா சொத்துக்கள் உள்ளன. இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நகை மட்டுமே 2 கோடி இருக்குது. அதை அவங்க எப்படி அதை இதுக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. இப்போ கடனுக்கு வந்துடும். மேலும் சீமானுக்கு SBI வங்கியில் வாங்கிய 5.11 லட்சம் ரூபாய் கடன், மோஸ்ட்லி கார் லோனாக இருக்கும். ஏன்னா இந்த நம்பர் பார்த்திங்கன்னா கார் லோன் தான் அந்த ரேஞ்சில் இருக்கும். மனைவி பெயரில் 18.39 லட்சம் ரூபாய் கடன், அதுவும் கார் லோனாக இருக்கும். ஏன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு கார் லோன் கார் வாங்கியிருக்கிறதா போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு இந்த கார் லோன் இருக்கும். அத்துடன் 24 வழக்குகள் சீமான் மீது நிலுவையில் உள்ளன. இவ்வாறு இதில் கூறப்பட்டுள்ளது. இதில் என்னுடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன், அவங்க கொடுத்துருக்காங்க, இது வந்து செல்ஃப் சர்டிஃபைடுங்க. இதை யாரும் வந்து செக் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியெல்லாம் வாங்குறதில்ல. நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு வீடு இல்லை, எனக்கு நிலம் இல்லை, எனக்கு கார் இல்லை, என்னிடம் கையில் ரொக்கம் இல்லை, மொத்தம் 5 ரூபா தாங்க வச்சுருங்க, என்னிடம் நகைகள் இல்லை, எனக்கு வருமானமே கிடையாது அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் வாங்கி வச்சுக்கும். எங்கேயுமே அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நமக்கு இன்னும் என்ன தெரியலன்னா, நீங்கள் தவறான ஒரு தகவலை கொடுத்து தேர்தலில் ஜெயித்து விடுகிறீர்கள்னு வச்சுப்போம். எனக்கு வேறு எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த எவிடன்ஸை எடுத்துகிட்டு போய் தோல்வியுற்றவர், ஐயா அவர் தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து இப்போ தேர்தல் நின்று ஜெயிச்சிருக்காருங்க, எதையாவது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போனால் ஏதாவது நடக்குமானா அதுவும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் இவர் தன்னுடைய சொத்து விவரத்தை தவறாக கொடுத்திருக்கிறார், எனவே இவரது தேர்தல் செல்லாது என்று அறிவிக்கிறேன்னு எந்த நீதிமன்றமும் சொன்ன மாதிரி தெரியல. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய ஃபஸ்ட்டு கட் ரியாக்ஷன், யாரும் கோச்சிக்காதீங்க, விஜய் ஓரளவுக்கு ஹானஸ்ட்டாக தகவல் கொடுத்துருக்காரு. மற்றவர்களாம் நான் வந்து அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலை, அப்புறம் நம்ம மேலே வந்து அவதூறு வழக்கு போட்டுருவாங்க. எனக்கு டேட்டா கிடையாது. மற்றவர்களுடைய டேட்டா, அதாவது சீமான், முதல்வர் ஸ்டாலின், அவங்களுடைய டேட்டா வந்து நான் சரியான வார்த்தை யூஸ் பண்ணுறேன், இன்க்ரெடுலஸ், நம்புவதற்கு கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவர்கள்லாம் வந்து எல்லாம் நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வழிமுறைகள் வழியாக சம்பாதிக்கணும். இவ்வளவு எனக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் வந்து நல்ல கண்ணு அந்த மாதிரியானவர்கள்லாம் வந்து நான் மொத்தம் 200 சதுர அடியில் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறேன், என்னிடம் மொத்தமாகவே ஒரு 10 பாத்திரங்கள் தான் இருக்கின்றன, அதில் தான் நானும் என் மனைவியும் சமையல் செய்து சாப்பிடுகிறோம், எங்களுக்கு மாதம் ஏதோ அந்த முதியோர் பென்ஷன் கொடுப்பதில் தான் நாங்கள் கஞ்சி காய்ச்சி உண்கிறோம் அப்படிலாம் சொன்னால் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.